இருதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கேட்டு அசோக் குமார் மேல்முறையீடு செய்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவ சிகிச்சைகளுக்காக செந்தில் பாலாஜி சகோதரர் அமெரிக்கா செல்லக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது சகோதரரும் அசோக் குமார் இருதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் T லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தனர். அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அசோக் குமாருக்கு 9 முறை சம்மன் அனுப்பியும் ஒரு முறை கூட நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிகிச்சையை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம். எனவே அவர் மருத்துவ சிகிச்சை என்று சொல்லி அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்பொழுது இருப்பதால் அவர் இந்தியாவிலிருந்து தப்பித்து செல்வதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் இல்லை என பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருக்கும் மருத்துவமனையின் பெயர், விமான டிக்கெட், தங்கும் இடம் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யும்படி அசோக் குமார் தரப்பிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.